வணக்கம் நண்பர்களே. 18 சித்தர்களில் ஒருவராக கருதப்படுகின்ற திருமூலர் தனது திருமந்திர பாடல்களில் கூறாத விஷயம் எதுவும் இல்லை. அந்த அளவிற்கு அனைத்து துறைகளிலும் அவர் கையாண்டுள்ளார். அதனால் திருமூலரை சர்வஜர் என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு அனைத்தும் அறிந்த திருமூலர் இறைவனை அடைவதற்கு என்ன செய்தால் போதும் என்று அவர் கூறியதை பார்க்கலாம். கைலாயத்தில் நந்திதேவரின் அருள் பெற்ற யோகிகளுள் ஒருவர் சுந்தரநாதர் என்னும் சிவயோகியார். அஷ்ட சித்திகளையும் கற்றறிந்து பொதிகை மலையில் உள்ள அகஸ்திய முனிவரை சந்திக்கச் சென்றார். செல்லும் வழியில் கேதார்நாத், நேபாளம், காசி, திருக்காலத்தி, திருவாலங்காடு, காஞ்சிபுரம் ஆகிய தலங்களை தரிசித்து தில்லையில் இறைவனின் அற்புத நடனத்தை கண்டு மகிழ்ந்தார். அதன் பின்னர் அங்கிருந்து சென்றபோது ஆடுதுறையில் கோமுக்தீஸ்வர பெருமானை தரிசித்து சென்றார். சாத்தனூர் என்ற ஊரை அடைந்த போது பசுக்களை மேய்க்கும் மூலன் என்ற இடையர் ஒருவர் இறந்து கிடப்பதையும் அவரை சுற்றி நின்ற பசுக்கள் கண்ணீர் சிந்தி கதறுவதையும் கண்டார். பசுக்களின் துயர் கண்டு மனம் இறங்கிய சிவயோகியார் அவற்றின் துன்பங்களை போக்குவதற்காக கூடு விட்டு கூடும் பாயும் வித்தையில் தனது உயிரை மூலனின் உடலில் செலுத்தி எழுந்தார். அதை கண்ட பசுக்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தன. மாலையில் பசுக்கள் வீட்டிற்கு திரும்பி சென்றபோது மூலனாக இருந்த திருமூலரும் சென்றார். அங்கே மூலனின் மனைவியிடம் தன்னை பற்றி தெரிவித்து அங்கிருந்து வந்து மறைவாக வைத்திருந்த தனது உடலை தேடினார். ஆனால் உடலை காணவில்லை. எல்லாம் இறைவன் சித்தம் என்று கருதி திருவாவடுதுறை சென்று அங்கிருந்த சிவன் கோயிலில் உள்ள அரச மரத்தின் கீழ் சிவராஜ யோகத்தில் அமர்ந்து திருமந்திர பாடல்களை அருளி செய்தார். ஆண்டுக்கு ஒரு பாடலாக தமிழில் 3000 பாடல்கள் கொண்ட திருமந்திரத்தை அருளினார். திருமூலர் அருளி செய்த திருமந்திரம் நூல் சைவ திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக உள்ளது. திருமந்திரத்தில் பல யோக இரகசியங்களையும் வாழ்க்கை தத்துவங்களையும் திருமூலர் தெரிவித்துள்ளார். தாம் அறிந்த உண்மைகளை உலகத்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. திருமந்திரத்தின் முதல் பாடலிலேயே அதை தெரிவித்துள்ளார். திருமூலரின் திருமந்திரம் 9 தந்திரங்களை கொண்டுள்ளது. முதல் 4 தந்திரங்கள் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ஐ உணர்த்துகின்றன. அதை அடுத்துள்ள 5 தந்திரங்களும் வீடு பேறு, வீடு பேற்றிற்கான வழி, வழிபாடு, வழிபாட்டு உறுதி, வாழ்வு ஆகிய 5ஐயும் உணர்த்துகின்றன. திருமந்திரத்திற்கு இணையாக வேறு திருமறைகள் எதுவும் இல்லை. இந்த 3000 திருமந்திர பாடல்களையும் அதிகாலையில் எழுந்து படிப்பவர்கள் பிறவி பாசம் நீங்கி இறைவனை அடைவார்கள் என்று திருமூலர் கூறுகின்றார். சிவயோகியார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருமூல நாயனாரின் குரு பூஜை ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. சிவயோகியார் மூலன் என்ற இடையன் உடலில் புகுந்து திருமூலரான ஸ்தலமாகிய சாத்தனூரில் உள்ள திருமூல நாயனார் திருக்கோயிலிலும், அந்த கோயிலானது ஆடுதுறையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் சாத்தனூரில் அமைந்துள்ளது. அவர் முக்தி அடைந்த ஸ்தலமான திருவாவடுதுறையில் உள்ள கோமுக்தீஸ்வரர் கோயிலிலும் திருமூலர் குரு பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. திருமூலரின் குரு பூஜை தினமான இன்று அவரை வணங்கி திருமந்திர பாடல்களை படிப்பது சிறப்பாகும். மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் உள்ள திருவாலங்காடு என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து சென்றால் திருவாவடுதுறையை அடையலாம். இங்கு திருமூலரின் ஜீவ சமாதி உள்ளது. திருமூலரின் திருமந்திர பாடல்களை தினமும் பாடி வருபவர்கள் இறைவனை அடைவார்கள் என்று திருமூலர் கூறியிருக்கிறார். என்ன நண்பர்களே, நாமும் தினமும் பாடுவோமா?